வெளிமாவட்டத்திலே இருந்தோ வெளிநாட்டிலே இருந்தோ எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்துக்கு விடுமுறையாகவோ சுற்றுலாவாகவோ வரும்போது தங்குவதற்கு வீடு தேடுகிறீர்களா? இந்த காணொளி உங்களுக்கு தான். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இந்த காணொளியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற வாடகைக்கு விடப்படுற மூன்று வீடுகளினுடைய அமைவிடத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். அப்போ வீட்டை முழுமையாக சுற்றி காட்ட மாட்டீங்களான்னு நீங்கள் கேட்கலாம். கேட்காட்டியும் சொல்கிறேன். அந்த காணொளி இந்த தளத்தில் வராது. டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க, செங்கதிர் என்ற தளம் இருக்கும். அந்த தளத்தில் தான் அந்த காணொளி வரும். ஏனென்றால் நாங்கள் செங்கதிரை நிறுவனமாக பதிவு செய்திருக்கிறோம். எதிர்காலத்தில் கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரங்களை அந்த தளத்தினூடாக வெளியிடுவதற்கு நாங்கள் யோசித்திருக்கிறோம். குறிப்பாக வீடு வாடகைக்கு விடப்படுறதாக இருந்தால் அந்த வீட்டு காணொளிகள் வரும், உடுப்பு கடை காணொளிகள் வரும், உணவக காணொளிகள் வரும். அப்படி நீங்கள் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்துக்கு வந்தால் எந்த வீட்டில் தங்கலாம் என்று கேட்டால் செங்கதிர் என்று தேடி அதில் போய் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வீடுகளில் ஒன்றை தெரிவு செய்து அதன் மூலமாக நீங்கள் பயனடைந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. பவனீசன் என்ற தளத்தை எடுத்துக்கொள்ளும் போது நாங்கள் பயணம் போகிறது, கோயில்களுக்கு போகிறது, ஊர் சுற்றி பார்க்கறது, இந்த மாதிரி பல காணொளிகள் வெளியிடுவோம். அதுக்குள்ள ஒரு விளம்பர காணொளியை அல்லது ஒரு விடுதியை அல்லது ஒரு வீட்டை அல்லது ஒரு உணவகத்தை பதிவிடும் போது அதை தேடி பிடிக்கிறது சரியான சிரமமாக இருக்கும். எனவே செங்கதிர் என்ற தளத்தில் நீங்கள் இனி தனித்துவமாக அடையாளம் கண்டு அதன் மூலமாக பயனடைந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காணொளியில் நாங்கள் பதிவு செய்ய போகிற மூன்று வீடுகளினுடைய அமைவிடத்தை காட்ட போகிறேன். எனவே இந்த காணொளியை பார்க்கும்போதும் எதிர்காலத்தில் அமைவிடத்தையும் அந்த வீட்டையும் பார்த்துட்டு இந்த வீடு பொருத்தமாக இருக்கும் என்று கூட நீங்கள் வந்து தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டை முழுமையாக பார்க்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற செங்கதிர் என்ற தளத்தை பின்தொடர்ந்து வைத்திருங்கோ. நீங்கள் உங்களுடைய வியாபார நிலையத்தை வீட்டை வாடகைக்கு கொடுக்க போறீங்களா, விடுதி வச்சிருக்கிறீங்களா, உணவகம் வச்சிருக்கிறீங்களா, உடுப்பு கடை வச்சிருக்கிறீங்களா, என்னென்ன தொழில்சார் நிறுவனங்கள் வைத்திருக்கிறீங்களோ அதை விளம்பரப்படுத்த வேண்டும் என்றால் திரையில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ எங்களுடைய வீட்டை இருந்து பயணம் செய்து போறேன். போய் மூன்று வாடகைக்கு கொடுக்கப்படுகின்ற வீடுகளினுடைய அமைவிடத்தை உங்களுக்கு காட்ட போகிறேன். அந்த வீட்டு காணொளிகள் செங்கதிர் என்ற தளத்தில் வரும் என்றதை பதிவு செய்து கொள்கிறேன். இப்போ இங்கே இருந்து பயணத்தை தொடங்கலாம். திருகோணமலையில் இருக்கிற குன்றொன்றில் முருகன் சிலை அமைக்கிறதுக்கான முயற்சியை செய்கிறோம். அதற்கு நீங்களும் பங்களிப்பு செய்ய விரும்பினால் திரையில தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ளாமலே மேலதிக விவரங்களை அறிய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இணைப்பை அழுத்தி அந்த காணொளியை பாருங்கள். முதலாவது வீடு எங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மல்லாகம் என்ற இடத்துல சிறுப்பட்டியில் இருந்து என்னுடைய பயணத்தை தொடங்குகிறேன். நேரம் 11:39. பயணம் செய்து போய் உங்களுக்கு காட்டுறேன். மல்லாகம் சந்திக்கு வந்து விட்டோம். இடப்பக்கம் போனால் யாழ்ப்பாணம் போகலாம், யாழ்ப்பாணம் நகர பகுதிக்கு. வெள்ளப்பக்கம் போனால் காங்கேசந்துறைக்கு போகலாம். மல்லாகம் சந்தியில் இருந்து அந்த வீடு எங்கே இருக்குன்றது அப்படியே பயணம் செய்தே காட்டுறேன். சரியா? மல்லாகம் சந்தியை தாண்டி நீதிமன்றம் போகிற பக்கம் போகணும். போகும்போது இதில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது பாருங்க. யாழ்ப்பாணம் கலாநிதி தங்கம்மா அப்பாக்குட்டி கனிஷ்ட வித்தியாலயம். சரியா? அந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி போக தேவையில்லை. பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தில் பாருங்க ஒரு வீதி ஒன்று போகுது. சரி, இந்த வீதியால் பயணம் செய்து போனால் அந்த வீடு இருக்குது. அந்த வீட்டைத்தான் உங்களுக்கு காட்டப்போம். இதுதான் அந்த வீடு. இந்த வீட்டை மேலால் காட்டுங்க. தெரியுதா வீடு? சரி, இந்த வீட்டை நீங்கள் எதிர்காலத்தில் வாடகைக்கு பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அமைவிடம் சரியாக காட்டியிருக்கிறேன் தானே. இந்த வீட்டினுடைய உள்தோற்றம், இந்த வீட்டினுடைய அமைப்பு அதை பார்க்கணுமெண்டா செங்கதிர் என்ற தளத்தில் பாருங்கோ. இந்த வெளித்தோற்றத்தை மேலோட்டமாக பாருங்க. சரியா? வெளித்தோற்றத்தை பார்த்துட்டு இந்த வீட்டில் தங்க விரும்பினா திரையில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொள்ளுங்க. மல்லாகத்தில் இருக்கிற வீட்டை உங்களுக்கு காட்டி போட்டு அடுத்த கட்டமாக யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான சாலையால் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். இது சுன்னாகம். இதில் இருந்து அன்னளவாக 7.5 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்தால் தட்டாதெரு சந்திக்கு போகலாம். அந்த சந்தியை அண்டி ஒரு வீடு இருக்குது, அதையும் காட்டுறேன். மக்களே, சொல்லி வேலையே இல்லை. வெயிலண்டா அப்படி வெயில் வெறுக்குது, வாழ்க்கை வெறுக்குது. மருதனார் மடம் சந்திக்கு வந்தாச்சு. மருதனார் மடம் சந்தையில் இதில் பாருங்கள் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் சிலை இருக்குல்லோ.
இந்த சிலை செய்த அமைப்பு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, உங்களோட கருத்து சொல்லுங்க. ஏன்னு கேட்குறேன்னா, நாங்கள் திருகோணமலையில் ஒரு முருகன் சிலை அமைக்கிறது தொடர்பாக ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர்கிட்ட அது சம்மந்தமான தொகை மதிப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், திட்ட மதிப்பை. ஏற்கனவே ஒருவர் தந்திருக்கிறார், ஆனால் அது மிகப்பெரிய செலவு அதிகமாக இருக்குன்ற மாதிரி பல பேர் சொன்னார்கள். நாங்களுமே அதை ஊகிச்சு அந்த காணொளி வெளியிடும் போதே சொன்னான் தலையை சுற்றுதுண்டு. அந்த அளவுக்கு செலவாகாதுன்ற மாதிரியும் சில பேர் சொல்லிடணும். இன்னும் சில பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன். இந்த ஆஞ்சநேயர் சிலை செய்த அவருடைய தொடர்பும் எனக்கு கிடைச்சிருக்குது. நாங்கள் எப்படியான முருகன் சிலை தேவை என்றதை அவர்களுக்கு அனுப்பணும். அனுப்பினா அவரும் ஒரு திட்ட மதிப்பை தருவார். அந்த தொகையையும் பார்த்துட்டு கொஞ்சம் பேர்கிட்ட எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் செய்ய தொடங்குவோம். அந்த முருகன் சிலைக்கு பங்களிப்பு செய்ய விரும்பினால் திரையில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு குரல் பதிவோ எழுத்துலையோ அனுப்பிவிடுங்கோ. நான் அந்த விபரத்தை அனுப்பிவிடுறேன். அப்படி இல்லையேண்டா பவனீசன் என்ற இந்த தளத்துக்கு போய் பிளேலிஸ்ட்டுக்குள்ளே பாருங்கோ, முருகன் சிலை அமைப்பது சம்மந்தமான ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இதுவரைக்கும் 3 காணொளி வெளியிட்டிருக்கிறோம். ஒவ்வொரு கட்டங்களையும் காணொளியாக வெளியிட்டு கொண்டே இருப்போம். அந்த 3 காணொளியையும் பார்த்தீங்களன்னா அதுக்கு பிறகு நீங்கள் பங்களிப்பு செய்யணுமா இல்லையான்றதை தீர்மானிச்சுட்டு நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. சரி, யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான சாலையால் பயணம் செய்து இப்போ தட்டாதெரு சந்திக்கு வந்தாச்சு. இதுதான் தட்டாதெரு சந்தி. இதில் இடப்பக்கம் திரும்ப போகிறோம். அப்படியா பாருங்கோ, தட்டாதெரு சந்திக்கு வந்து இந்த வீதிக்கு போகணும். இதில் இருக்கிற வீதிக்கு பேர் அரசடி வீதி. தெரியும், அரசடி வீதிக்கு திரும்பி அப்படியே வந்தீங்களண்டா நான் அந்த வீடு இருக்கிற இடத்தையே கொண்டே காட்ட போகிறேன்னு வட்டிவா பாருங்க. சரி, சொல்கிறதா கேட்கணும், சொல்வழி கேட்கணும். அப்படியே வந்தீங்களண்டா இதில் இடப்பக்கம் பாருங்க சீனியர் வீதி என்று இருக்கோண்டு. ஓ, சீனியர் ஒழுங்கை. சரியா, சீனியர் ஒழுங்கைக்குள்ளே வந்தீங்களண்டா கொஞ்ச தூரத்தில் இன்னொரு ஒழுங்கை ஒன்று வரும். வடிவாக பார்க்கணும். சரியோ, இந்த ஒழுங்கைக்குள்ளே தான் போகணும்னு நினைக்கிறேன். சிலது பாதம் மாறுபட்டால் குரணை காயங்க திரும்ப வந்து கூட்டிக்கொண்டு வரோம். சரியா, தலை போய் அப்படியே வந்தா இல்லை பாருங்க, ஒரு வீடு உண்டு கிடக்கு. அதில் தெரியுதா வீடு? இதுதான் அடுத்த வீடு. இந்த வீட்டிலையும் நீங்கள் தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரையில் தெரிகிற இந்த எண்ணோட தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்கள்ட்ட அந்த வாடகை விவரங்களை கேட்டு இந்த வீட்டில் வந்து தங்கலாம். இந்த வீட்டினுடைய முழுமையான காணொலியை நீங்கள் செங்கதிர் என்ற தளத்தில் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் இணைப்பு இருக்குது, அதை அழுத்தி பாருங்க. இந்த காணொலியில் தொடக்கத்தில் பயணம் செய்து கொண்டு கதைக்கும் போது ஒரே உந்துருளி சத்தத்தின் இறைச்சலாக இருந்திருக்கும். என்னடா இதுன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. இனி அப்படி கேட்காது. ஏனென்னா இது புது ஒலிவாங்கி மைக் DJI மினி. இதில் கொஞ்சம் இந்த சத்தம் கேட்காத மாதிரி செய்கிறத நான் மறந்துட்டேன். பிறகுதான் இடையில் கண்டுபிடிச்சி அதை செய்து போட்டு இனி பதிவு செய்கிறேன்னு கேளுங்கோ. இரைச்சல் சத்தம் குறைவாக இருக்குது, கேட்காம விடாது, குறைவாக இருக்குது. திருநெல்வேலி சந்தையால் வெலப்பக்கம் திரும்பி எங்கே போகிறோமெண்டா வீட்டை போகிறோம். மக்களே, நாங்கள் இப்போ ஒரு முடிவெடுத்து வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். என்ன நீங்கள் பெரிய முடிவெடுத்துருக்கிறீங்க, நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் எங்களுக்கு என்னன்னு யோசிக்காதீங்கோ. இந்த காணொலியில் தொடக்கத்தில் சொன்னால் 3 வாடகைக்கு கொடுக்குற வீடுகளை காட்ட போகிறேன்னு 2 வீடுகளை காட்டிட்டேன். 3ஆவது வீட்டுக்கு நாங்கள் 18-19 கிலோமீட்டர் தூரம் போகணும். அங்கே போய் திரும்ப வீட்டை போகிறதுக்கு குறைந்தது 1.5 மணி நேரம் தேவை. அங்கே போய் பதிவு செய்து போகிறதுக்கு. அப்போ அங்கே போக முடியுமான்னு யோசித்து பார்த்தா போக முடியும், போய் வீட்டை போகலாம் இருள்றதுக்கு முதல். ஆனால் இன்றைக்கி நாங்கள் தொண்டைமானாறு முருகன் கோயிலுக்கு போகிறோம். ஏற்கனவே பல தடங்கல்கள் 1-2 சொல்லிகளை ஐயோ ஒவ்வொரு ஆண்டும் தொண்டைமானாறு முருகன் கோயில் திருவிழாவுக்கு தவறாமல் போகிறேன். நான் கடந்த ஆண்டு ஒவ்வொரு நாளும் காணொளி பதிவு செய்தேன். நான் அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டு நாள் கூட தவற விடையில். இந்த ஆண்டும் கட்டாயமாக தொண்டைமானாறு முருகன் கோயில் திருவிழாவுக்கு போகணும், காணொளி பதிவு செய்து உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரணும் என்று யோசித்தேன். ஆனால் தடங்கள்
ஒன்றில் ரெண்டில் 3 தடங்கள் வந்துடுது. முதலாவது தடங்கள் என்று சொல்ல முடியாது, இருந்தாலும் அது வளமைக்கு மாறாக நடந்ததால் ஒரு தடங்கள் என்று தான் சொல்லலாம். ஏனென்றா எங்களுடைய ஊரில் இருக்கிற சிவன் கோயிலினுடைய அம்மன் திருவிழா முடிஞ்சதுக்கு பிறகு தான் தொண்டைமானாறு செல்வச்சன்னதி முருகன் கோயில் திருவிழா தொடங்குறது. ஆனால் இந்த ஆண்டு எங்களுடைய அம்மன் திருவிழா நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்திலேயே தொண்டைமானாறு முருகன் கோயில் திருவிழா தொடங்கிட்டது. நள்ளிரவில் தான் கொடியேற்றம் நடந்தது. ஆனால் எங்களுடைய கோயில் திருவிழா நடந்து கொண்டிருந்தது. இரவு திருவிழாவும் நடக்கிறது தானே. அதை முடிச்சுட்டு இரவு நேரத்தில் கொடியேற்ற நேரத்துக்கு என்னால் போக முடியலை. ஆனாலும் முதல் நாள் போகாமல் இருக்க முடியாது, மனம் கேட்கல. முதல் நாள் இரவு வேளையில் ஒரு 10:30 அப்படி தொண்டைமானாறு முருகன் கோயிலுக்கு போனான். அதை காணொளி பதிவு செய்தும் உங்களுடைய பார்வைக்கு தந்திருந்தேன். அதுக்கு பிறகு எங்களுடைய ஊர் கோயில் திருவிழா ஒரு 2 நாளில் முடிஞ்சிட்டு வந்ததால் அதை முடிச்சுட்டு போவோம்னு யோசித்தேன். நான் பார்த்தா நேற்று முன்தினம் எங்களுடைய ஊரில் ஒரு பெரியவர் இறந்துட்டார். சரி, அந்த இறப்பு வீட்டை முடித்து கொண்டு இரவு போக முடியாது, அடுத்த நாள் போவோம்ண்டு நேற்றைய நாளில் போவோம்ண்டு யோசிச்சேன். நேற்றைய நாளில் இன்னொரு மரணச் சடங்கு, எங்களுடைய சொந்தக்காரர் தான். அப்போ அங்கே போகாமல் இருக்க முடியாது தானே. அங்கே போய் நேற்று இரவு கோயிலுக்கு என்னால் போக முடியலை. சரி, இன்றைக்கு போவோம்ண்டு திட்டமிட்டு முடிவெடுத்திருக்கிறேன். இன்றைக்கு இரவு தொண்டைமானாறு முருகன் கோயிலுக்கு போகணும். குறைஞ்சது ஒரு 6 மணி 7 மணி அப்படி போனால் தான் நல்லம். இப்போ போனால் தான் இந்த காணொலியை எல்லாம் எடிட் செய்து உங்களுடைய பார்வைக்கு தந்துட்டு தொண்டைமானாறு முருகன் கோயிலுக்கு போகலாம். காணொளி பதிவு செய்வேனான்னு தெரியலை, 100% பதிவு செய்ய முயற்சி செய்கிறேன். இந்தளவு கதையுமே உங்களுக்கு சொல்கிறேன்னுண்டா 3வது வீடு காட்டுறேன்னு சொல்லி போட்டு காட்டாமல் போறியே பவனீசன் நீங்கள் என்ன திட்டக்கூடாது. அப்படி காட்டாமல் போகிறதுக்கு காரணம் தொண்டைமானாறு செல்வச்சன்னதி முருகன் கோயிலுக்கு போகணும். சரியோ, இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் பதிவேற்றுகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இனிவரும் காலங்களில் வீட்டு விளம்பரங்கள், விடுதி விளம்பரங்கள், இந்த விளம்பர காணொலிகள் எல்லாமே செங்கதிர் என்ற தளத்தினூடாகத்தான் வெளிவரும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இணைப்பை அழுத்தி பின்தொடர்ந்து வைத்திருங்கோ. உங்களுடைய நிறுவனங்கள், கடைகள் எதையாவது விளம்பரப்படுத்தணுமெண்டா திரையில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.